ஸோ கனடாவுக்கு போகிற முடிவில் யாராவது இருந்தீங்கன்னு சொன்னால் அதை கைவிடுறது தான் உங்களுக்கு நல்லது. அப்படி இல்லை நீங்கள் வேறு நாட்டுக்கு போகிறீங்கன்னு சொன்னால் மீண்டும் இலங்கையில் ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்படுமா? இலங்கை என்று சொல்கிறத விட ஒட்டுமொத்த உலகமுமே, இப்போ ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பொருளாதாரமும் பெரிய அளவில் வீழ்ச்சி அடைய போகிறதா? சாதாரணமாக குறுகிய காலத்தில் மட்டும் இல்லாமல் நீண்ட காலத்துக்கு உலகத்தினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைய போகிறதா தான் இப்போ உலகத்தினுடைய பொருளாதார வல்லுநர்கள் தொடர்ச்சியாக எச்சரித்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்குள்ள எங்கட நாடு ஏற்கனவே பொருளாதாரத்தில் ஒரு சீரற்ற நிலைமையில் இருக்கிறபடியா திரும்பவும் இலங்கைக்குள்ள பொருளாதார நெருக்கடி ஏற்படுமான்றதான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வியாக இருந்து கொண்டிருக்குது. அதுக்குள்ளேயும் இந்த புதிய அரசாங்கம் ஆரம்பத்தில் 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் நடக்கும்போது எவ்வளவுக்கு இந்த புதிய அரசாங்கத்தின் மேல நம்பிக்கை இருந்ததோ அந்த நம்பிக்கை இப்போ குறைய ஆரம்பிச்சிருக்கின்றதும் ஒரு பக்கமாக சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விடயம். அதுக்கான காரணம் ஒன்று இருக்குது, மிக முக்கியமான ஒரு காரணம் ஒன்று இருக்குது. இவ்வளவு நாளும் இந்த ஆரம்பத்தில் நான் அப்லோட் பண்ண வீடியோக்களை அந்த விஷயத்தை சாதாரணமாக மேலோட்டமாக சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் நேரடியாகவே அதை நான் சொல்கிறேன். அதே மாதிரி இப்போ இந்த பொருளாதார நெருக்கடி காரணமாக நாட்டில் இருந்து வெளியில் போகிறதுக்கு, வெளிநாடுகளுக்கு போகணும், இதை விட இதுக்கு மேலே எங்களோட நாட்டுக்குள்ளே இருக்க முடியாது, அது ஏற்கனவே வந்த ஒரு மனநிலை தான், இதை விட எங்களோட நாட்டுக்குள்ளே இருக்க முடியாதுன்ற ஒரு கட்டத்தில் இப்போ வெளியேறதுக்காக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் ஒரு முக்கியமான விடயம் இருக்குது. உலகத்தினுடைய பொருளாதாரத்திலையும் இலங்கையினுடைய பொருளாதாரத்திலையும் என்ன நடந்து கொண்டிருக்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட நாட்கள் இடைவெளிக்கு பிறகு, ஒரு 8-9 நாட்களுக்கு பிறகு தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதுக்குள்ளே ஏகப்பட்ட சம்பவங்கள் நாட்டுக்குள்ளே நடந்து போச்சு. மோடி வந்துட்டு போயிருக்கிறார், அதே மாதிரி ட்ரம்பினுடைய டரிஃப் எங்கட நாட்டு மேலேயும் விதிக்கப்பட்டிருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்குது. ஒரு டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் சில விஷயங்கள் முக்கியமாக பார்க்க போகிறோம். என்ன விஷயம் தெளிவாக முதல்ல இருந்தே சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் BK கரிகாலன். அது இல்லாமல் என்னோட பார்க்குறதுக்கு முதல் என்னோட வீடியோக்கு தான் புதுசாக பார்த்து கொண்டு சொன்னால் தொடர்ச்சி அப்டேட்ஸ் பார்க்கணும்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுக்குறேன், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணிட்டு சொன்னால் இன்ஸ்டாகிராமில் போய் BK கரிகாலன் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த ப்ரொஃபைல் வரும், அங்கே மறக்காம ஃபாலோ பண்ணி கொடுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுறதுக்கு மட்டும் வீடியோ கடைசியில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்ருங்க. அதோடு சேர்த்து இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் என்னென்னு சொன்னால், நேற்று நான் ஒரு மிக முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தேன். எங்களோட சேனலினுடைய ஒரு அடுத்த ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப், இலங்கைக்குள்ள தமிழ் சோஷியல் மீடியா இண்டஸ்ட்ரியில் முதன்முறையாக தமிழ் யூடியூப் போட்காஸ்ட் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். டோக் வித் BK என்ற பேரில் தமிழ் யூடியூப் போட்காஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பிச்சிருக்கிறோம். இதே சேனலில் தான். நீங்கள் ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, வேறு ஏதாவது சேனலாக டோக் வித் BKன்னு சொல்லி இன்னொரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி செய்ய போகிறீங்களான்னு சொல்லி. அப்படியெல்லாம் இல்லை, இதே சேனலில் தான் எபிசோடாக நாங்கள் செய்ய போகிறோம். ஸோ போட்காஸ்ட்டில் நிறைய விஷயங்கள், எக்கனாமி பொருளாதாரம் பற்றி கதைக்க போகிறோம், பிஸ்னஸ் பற்றி கதைக்க போகிறோம், நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான இண்டிவிஜுவல்ஸ், அதே மாதிரி இன்னும் நிறைய பேர், ஒரு இன்ஸ்பைரிங்கான நிறைய பேரை வச்சுக்கொண்டு தான் அந்த பாட்காஸ்ட்டை செய்ய போகிறோம். கண்டிப்பாக பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் ஆக்குவீங்கன்ற நம்பிக்கையில் தான், உங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நாங்கள் சொல்கிறது அந்த பக்கம் நீங்கள் இருக்கிறீங்க, இந்த பக்கம் நான் இருக்கிறேன், அவ்வளோதான். உங்களையும் என்ன சேர்த்து தான் நாங்கள் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய முழுமையான ஆதரவை கொடுப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். நிறைய பேரோட லைஃப்பில் இது மாற்றத்தை ஏற்படுத்தும்ன்ற ஒரு நம்பிக்கையில் தான். ஏன்னா நிறைய இளைஞர்களை டார்கெட் பண்ணி தான் நிறைய விஷயங்கள் செய்கிறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் கட்டாயமாக அதுக்கான முழுமையான சப்போர்ட் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறோம். மிக விரைவிலேயே மிக முக்கியமான ஒரு நபரோட முதலாவது போட்காஸ்ட் நான் அப்லோட் பண்ணுவேன். அதை நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால், சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ எங்கட கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். முதலாவது எங்கட நாட்டினுடைய பொருளாதார நிலைமையில் ஆரம்பித்து அப்படியே உலகத்தினுடைய பொருளாதாரத்துக்குள்ளே போவோம். எங்கட இப்போ இருக்கக்கூடிய இந்த புதிய அரசாங்கம், ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் தலைமையிலான அரசாங்கத்தின் மேலே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இலங்கை மக்கள்கிட்ட இருக்கின்றதை 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலே எல்லாருக்கும் வழிகாட்டினது. ஏன்னு சொன்னால் அவ்வளோ பெரிய பெரும்பான்மையோடு தான் அவர்கள் ஆட்சி அமைச்சிருக்கிறார்கள். அந்த ஆட்சி அமைக்கப்பட்டதுக்கு பிறகு எங்களோட நாட்டுக்குள்ள இப்போ வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய மாற்றங்களில் தான் இப்போ பெரிய அளவிலான கேள்விகள் மக்கள் மத்தியிலையும் சரி, இல்லாட்டி பொருளாதார வல்லுநர்கள் மத்தியிலையும் சரி எழ ஆரம்பிச்சிருக்குது. அதுக்கான பிரதானமான காரணம், முதலாவது காரணம் என்னன்னு சொன்னால், இந்த புதிய அரசாங்கம், ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான இந்த NPP அரசாங்கம் அவர்கள் ஆட்சிக்கு வாரத்துக்கு முதல் மேடைகளில் சொன்ன விடயங்களும் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நடக்கக்கூடிய விடயங்களையும் நிறைய முரண்பாடான விடயங்கள் இருக்குது. அது பொதுவாக எல்லா ஆட்சியாளர்களும் வரும்போது இடம்பெறக்கூடிய விடயங்கள் தான். ஆனால் இந்த அரசாங்கத்தின் மேலே இப்போ வெளிப்படையான விமர்சனமாக முன்வைக்கப்படுற பிரதானமான விடயம் என்னன்னு சொன்னால், இவர்கள் ஊடகங்களுக்கு மட்டும் வெளியே ஒரு முகத்தை காட்டிக்கொண்டு பொருளாதாரத்தில் நாட்டினுடைய செயற்பாடுகளில்
இன்னொரு முகத்தை வச்சிருக்கிறார்கள். ஊடகங்களில் சொல்லக்கூடிய விடயங்கள் வந்து எதுவுமே நடக்கலைன்ற மாதிரி வந்து ஒரு பக்கமாக போய் கொண்டிருக்குது. ஆனால் அது 100% நாங்கள் உறுதிப்படுத்தியும் சொல்ல முடியாது. அவர்களால் முடிஞ்ச வரைக்கும் சில விஷயங்களை வந்து செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் வெளிப்படையாக மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் அவர்களால் பூர்த்தி செய்யப்பட்டதான்னு கேட்டால் இப்போ வரைக்கும் வந்திருக்கக்கூடிய காலகட்டங்களில் இல்லை. ஒரு குறுகிய காலகட்டத்தில் எப்படி நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் அதுதான் ஒரு நாட்டினுடைய அரசாங்கத்தினுடைய பலம். ஏனென்றால் இது குறிப்பிட்ட காலகட்டம் இல்லை. இப்போ தேர்தல் முடிஞ்சே கிட்டத்தட்ட இவ்வளவு காலகட்டங்களில் ஒரு 6 மாத காலம் ஆயிட்டு இவர்களுடைய புதிய அரசாங்கம் உருவாக்கப்பட்டு இந்த காலகட்டங்களில் அரை வருடம் என்று சொல்லும்போது இதுக்குள்ள பெரிய அளவிலான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கணும்ன்றதும் ஒரு பக்கமாக நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விடயம் தான். இதில் இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னால், என்னதான் இவர்கள் மேடை பேச்சுக்களில் நிறைய விடயங்களை மக்கள் மத்தியில் சொன்னாலும் நாங்கள் இது எல்லாமே செய்வோம்னு சொல்லி சொன்னாலுமே எங்கள் நாட்டுக்குள்ள அவர்கள் சொல்லக்கூடிய மாற்றங்களை ஏற்படுத்துகின்றது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கஷ்டமான ஒரு விடயம். ஏனென்று சொன்னால் எல்லாமே IMFனுடைய கையில் தான் இருக்குன்றது ஒரு வெளிப்படையான ஒரு உண்மை. இதை தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். நான் ஆரம்பத்தில் அப்லோட் பண்ண வீடியோக்களில் நான் நேரடியாக சொல்லலை, இப்போ நேரடியாக சொல்கிறேன்னு சொல்லி. இது நானண்டு இல்லை, வெளிப்படையாகவே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இலங்கைக்குள்ள என்னதான் இவர்கள் மேடைகளில் இல்லாட்டி வெளிப்படையாக ஊடகங்கள்கிட்ட கருத்துக்களை சொன்னாலுமே அது டேக்ஸை நீங்கள் அதிகரிங்கன்னு சொல்லி IMF சொன்னால் இலங்கையினுடைய அரசாங்கம் அதிகரிக்கத்தான் வேணும். பொருட்களினுடைய விலைகளை கூட்டுங்கன்னு சொன்னால் கூட்டம் தான் வேணும். வேறு வழி கிடையாது. இலங்கையினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரமும் இப்போ IMFனுடைய கையில் தான் இருந்து கொண்டிருக்குது. ஏனெண்டா எங்களால் ஒரு கட்டத்துக்கு மேலே முடியாதுன்றதுக்கு பிறகுதான் IMF நாட்டுக்குள்ளே உள்ளே வந்தது. அவர்கள் உள்ளே வரும்போதே இலங்கையோட வந்து ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது. அதே மாதிரி இவர்கள் அரசாங்கம் வந்து IMF சொல்றதை கேட்கணும்ன்றதும் ஒரு மிக முக்கியமான நிபந்தனையாக இருந்தது. அந்த அடிப்படையில் IMF சொல்றதை தான் இந்த புதிய அரசாங்கமாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அவர்களினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கணும்ன்றதும் ஒரு வெளிப்படையான உண்மை. கட்டுப்பாட்டுக்குள்ள அவர்கள் சொல்றத அந்த பொருளாதார ரீதியில் அவர்களினுடைய செயல்பாடுகளை கொண்டு போனால் தான் நாட்டை திரும்ப கட்டியெழுப்ப முடியும்ன்ற ஒரு நோக்கத்துக்காக அவர்கள் சொல்றதை செய்ய வேண்டியது இலங்கையினுடைய அரசாங்கத்தினுடைய ஒரு முக்கியமான கடமையாக இருக்குது. அதனால இந்த புதிய அரசாங்கம் சொல்லக்கூடிய ஒரு சில விடயங்கள் எல்லாமே நடக்கும்ன்றதும் இல்லை, எல்லாமே நடக்காதுன்றதும் இல்லை. குறிப்பிட்ட ஒரு சில விடயங்கள் வந்து ஒரு இதை சொல்வார்கள் தானே, சக்திக்கு மீறின சில கூற்றுக்களை வந்து சொல்கிறேன்னு சொல்லி ஒரு இவ்வளவுதான் எங்கள் நாட்டினுடைய அரசாங்கத்தால் முடியும்னு சொன்னால் அவ்வளவுதான் முடியும். அதுக்கு மேலே இப்போ உடனடியாக செய்ய முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. நீண்ட காலத்தில் இவர்கள் சொல்கிற செயற்பாடுகள் எல்லாம் செய்ய முடியாதுன்றும் கிடையாது. ஆனால் குறிப்பிட்ட குறுகிய காலத்தில் இவர்கள் சொன்ன மாதிரி ஆட்சிக்கு வர்றதுக்கு முதல் இவர்கள் சொன்ன விடயங்கள் மாதிரி எங்கள் நாட்டுக்குள்ளே செய்ய முடியாதுன்றது தான் மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விடயம். அதனால தான் இந்த வீடியோவில் வந்து அதை நான் நேரடியாக சொல்கிறேன். இது IMFனுடைய கையில் இருக்குது, நாட்டினுடைய வளர்ச்சிக்காகத்தான் அவர்கள் செயற்படுறார்கள் என்று சொல்லப்படுது. ஆனால் அதை தாண்டி இந்த அரசாங்கத்தினுடைய சில கூற்றுகளின்படி மக்கள் தொடர்ச்சியாக அதை எதிர்பார்த்து அதுக்கான விமர்சனங்களை செய்கிறன்றது ஒரு வெளிப்படையாக அது எனக்கு சரியாக சொல்ல தெரியல. அது எப்படிப்பட்ட மக்களினுடைய முடிவு இல்லாட்டி அரசாங்கம் அதை எதுக்காக திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்ன்றதான் இங்கே மக்கள் மத்தியில் ஒரு கேள்வி எழுப்புற ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் அரசாங்கம் நேரடியாக சொல்லணும், இது எங்களால் செய்ய முடியாதுன்றதை வெளிப்படையாக சொல்லணும், இல்லாட்டி அதை திரும்ப மக்கள் மத்தியில் சொல்கிறதையாவது கைவிடணும். அப்போ ரெண்டு பக்கமுமே இல்லாமல் திரும்ப நம்பிக்கையாக கொடுக்கும்போது அது மக்கள் மத்தியில் கேள்வியையும் குழப்பத்தையும் தான் ஏற்படுத்துகிற ஒரு விடயமாக இருக்கும். ஏன்னு சொன்னால் இந்த புதிய அரசாங்கத்துக்கு ஏகப்பட்ட கடமைகளும் இருக்குது. அதே நேரத்தில் நிறைய பக்கங்கள்ல இருந்து ஆப்பு வைக்கிறதுக்கும் தயாராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எப்போ விழுவார்கள்ன்றதை பார்த்து கொண்டும் நிறைய பேர் இப்போ இருக்கக்கூடிய இந்த புதிய அரசாங்கத்தின் மேலே வந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் என்னென்னு சொன்னால் இந்த புதிய அரசாங்கத்தால் இப்போ ஒரு சொன்ன மாதிரி நல்ல விஷயமா நடந்த ஒரு விடயம் என்னென்னு சொன்னால், இப்போ நாங்கள் வெளிப்படையாக பார்க்கும்போது தெரிகிற ஒரு விடயம், இந்த ஒட்டுண்ணி மாதிரி இருந்த ஊழல்வாதிகள் பெரும்பாலும் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள், வெளியே தூக்கி எறியப்பட்டிருக்கிறார்கள். இந்த கடந்த கால அரசாங்கங்களில் இருந்தவர்கள் அவர்கள் ஊடகங்களுக்கு வந்து வெளிப்படையாக வழிகாட்டப்பட்டிருக்கிறார்கள். அதனால இந்த புதிய அரசாங்கத்தின் மேலே ஊழல் என்ற பக்கத்தில் மட்டும் ஒரு பக்கம் நம்பிக்கை இருக்கிற மாதிரி இப்போ எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இவர்கள் ஊழல் செய்ய மாட்டார்கள், இல்லாட்டி ஏற்கனவே ஊழல் செய்தவர்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனைகள் வழங்கினவர்கள் இவர்களே அதையே திரும்ப செய்ய மாட்டார்கள்ன்றது மட்டும் ஒரு பக்கம் இருந்து கொடுக்குது. அதனால அந்த ஊழல் செய்யப்பட்ட பணங்கள் மட்டும் எங்கள் நாட்டுக்கு இனிமேல் பொதுமக்களுக்கு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை வந்து
எங்களால இந்த அரசாங்கத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. சோ இவர்கள் இப்ப செய்ய வேண்டிய ஒரு விடயமா என்ன இருக்குன்னு சொன்னா, இப்ப இருக்கிற வேகத்தை விட பல மடங்கு இன்னும் வேகமா இவர்கள் செயற்பட வேண்டிய ஒரு கட்டாயமான சூழ்நிலை தான் இப்ப இருக்குது. அப்படி செயல்பட்டா மட்டும்தான் இவர்கள் சொன்ன கூட்டுப்படி அதே மாதிரி நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் வேகமாக கொண்டு போக முடியும். புதிய திட்டங்கள் கொண்டு வரப்படணும், திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்படணும். ஏனென்றா இந்தியா உள்ள வந்திருக்குது, அமெரிக்கா பெரிய தலைவலியை கொடுக்க ஆரம்பிச்சிருக்குது, அடுத்த பக்கம் சைனாவும் பிரஷரை கொடுக்க ஆரம்பிக்க போகுது. ஏனடா இப்ப மோடி உள்ள வந்துட்டு போனபடியா அடுத்த கட்டம் சைனாவினுடைய அடுத்த பெரிய ஒரு சம்பவம் வந்து மிக விரைவிலேயே நடக்கும். அதனால மிக விரைவா சரியான முறையில் செயல்பட்டால் மட்டும்தான் இப்ப இருக்கிற வேகத்தை விட ஒரு 10 மடங்கு வேகத்தில் செயல்படுறார்கள்னு சொன்னா 100 மடங்கு வேகமாக செயல்பட்டால் மட்டும்தான் நாட்டினுடைய பொருளாதாரத்தை வேகமாக முன்னேற்றி கொண்டு போக முடியும். ஓகே, இது வந்து இலங்கையினுடைய பொருளாதாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது எங்களுக்கு தெரிகிற ஒரு விடயமா இருந்தா கூட இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னா, உலகத்தினுடைய பொருளாதாரமே வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்க போது அது நீண்ட காலத்தில் பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றதான் இப்ப உலகம் சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, அமெரிக்காவினுடைய ட்ரம்பினுடைய வரி விதிப்பு கொள்கை, அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்ற அந்த வரி கொள்கையினால வந்து இப்ப உலகத்தினுடைய பொருளாதாரமே வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிருக்குது. அமெரிக்கா ஃபர்ஸ்ட்ன்றதை கொண்டு வரதுக்காக அதுக்காக ட்ரம்ப் பயன்படுத்தக்கூடிய ஒரு முறைமை தான் இந்த வரி விதிப்பு. அந்த வரி விதிப்புல நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்குது. அந்த வரி விதிப்புன்னு சொன்னா என்னன்னு சொன்னா, இப்ப சிம்பிளா பார்க்க போனா அவர்கள் என்ன செய்யறார்கள்னு சொன்னா, இப்ப இலங்கைக்குள்ள நாங்க ஒரு பொருளை இறக்குமதி செய்யறோம்னு சொன்னா, உதாரணத்துக்கு ஒரு வாகனத்தை இறக்குமதி செய்யறோம்னு சொன்னா, அந்த வாகனத்துக்கு எங்க நாட்டினுடைய அரசாங்கம் அந்த இறக்குமதி மேல ஒரு வரியை விதிக்குது தானே. ஒரு 200 வீதம் 300 வீதம் சொல்லிதான் எங்க நாட்டுக்குள்ள வந்து இறக்குமதி வரி வாகனங்களுக்கு இருக்குது. அந்த 200-300 வீத வரி வந்து யாருக்கு போகும்னு சொன்னா, இலங்கையினுடைய அரசாங்கத்துக்கு தான். அந்த 200-300 வீத வரி விதிக்கிறபடியா எங்க நாட்டுக்குள்ள வாகனங்களை பயன்படுத்துகிற மக்களுடைய எண்ணிக்கை வந்து ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட எண்ணிக்கையாக தான் இருக்குது. நான் உதாரணத்துக்கு சொல்லியிருப்பேன், இந்த டாடா நனோ காரினுடைய விலை வந்து இந்தியாவில் விற்கிற விலையை விட பல மடங்கு விலை தான் இலங்கைக்குள்ள விற்கப்பட்டது. அப்போ சாதாரண மக்களால் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இலங்கைக்குள்ள உருவானது. அப்படி இருக்கும்போது என்ன நடக்கும்னு சொன்னால், இந்தியாவால் இலங்கைக்குள்ள ஒரு குறிப்பிட்ட அளவான பொருட்களை தான் ஏற்றுமதி செய்ய முடியும் என்ற ஒரு பக்கம் இருந்தது. அதே மாதிரி தான் அமெரிக்காவில் என்ன நடந்ததுன்னு சொன்னால், இலங்கைக்குள்ள இருந்து பொருட்களை ஏற்றுமதி செய்யும் போது அமெரிக்கா ஒரு குறிப்பிட்ட அளவான வரியை விதிச்சு தான் அந்த பொருளை தன் நாட்டுக்குள்ள இறக்குமதி செய்யும். அப்ப இறக்குமதி செய்யும் போது அவர்கள் கொஞ்சம் வரியை விதிச்சு தங்கள் நாட்டுக்குள்ள அந்த பொருளை இறக்குமதி செய்யறதாகவும், ஆனா அமெரிக்காவால இலங்கைக்கு ஏற்றுமதி செய்யப்படுற பொருட்களுக்கு எங்கட நாட்டினுடைய அரசாங்கம் அதிகளவான வரியை விதிச்சு அதிகளவான லாபத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இது வந்து தங்கட நாட்டுக்கு ஒரு பாதிப்பு என்று சொல்லித்தான் ட்ரம்ப் வந்து இந்த வரி விதிப்பு கொள்கையை வந்து இப்ப கொண்டு வந்திருக்கிறார். இப்ப இந்தியாவுக்கு வந்து ஒரு பொருளை அமெரிக்கா ஏற்றுமதி செய்யுதுன்னு சொன்னா, அது இறக்குமதி செய்யறதுக்கு வந்து இந்தியா தன் நாட்டுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட அளவான வரியை வந்து விதிக்குது, அதிகளவான வரியை விதிக்குது. ஆனா இந்தியா தண்ட நாட்டில இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யற பொருட்களுக்கு அமெரிக்கா கொஞ்சம் வரியை விதிச்சு தான் இறக்குமதி செய்யறதா சொல்லித்தான் இந்த ட்ரம்ப் வந்து இப்ப இந்த ஒரு நடவடிக்கையை வந்து முன்னெடுத்திருக்கிறார். அதாவது இலங்கைக்குள்ள இருந்து இனிமேல் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு 44 வீத வரி தங்க நாடு விதிக்கும்னு சொன்னா என்ன நடக்கும்னு சொன்னா, இலங்கையினுடைய பொருட்களை அங்க நுகர்வு செய்யற அளவு வந்து குறைவடையும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா எங்க நாட்டினுடைய பொருளாதாரத்துல, அந்த அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருளாதாரத்துல பெரிய அளவிலான வீழ்ச்சி ஏற்படும்ன்றதான் இதுல இருந்து வெளிப்படையா நடக்கக்கூடிய ஒரு செயற்பாடு. இது வந்து எங்க நாட்டுக்கு மட்டும் இல்ல, ஏற்கனவே கனடாவோட பெரிய ஒரு முரண்பாடு வந்து அமெரிக்காவுக்கு போய் கொண்டிருக்குது. அதே மாதிரி சீனாவோட தான் பயங்கரமா போய் கொண்டிருக்குது. இந்த வரி மோதல்ல சொல்ல போனா ஒரு வரி போர், இந்த டெரிஃப் போர்ன்றது தான் இப்ப பெரிய அளவுல போய் கொண்டிருக்குது. இந்த வரி போர்ல எவ்வளவு தூரம் போனாலும் நாங்க இறுதி வரைக்கும் போராடுறதுக்கு, அது ஒட்டுமொத்த உலகத்துக்கே பாதிப்பு ஏற்பட்டாலும் பரவாயில்லை, நாங்க கடைசி வரைக்கும் போராடுறதுக்கு தயாரா இருக்கிறோம்னு சொல்லி இப்ப சைனா வர ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இப்ப வெளியிட்டு இருக்கிறார்கள். ஸோ இதனால இது முடிய போற பிரச்சனை இல்லை. இதனால கனடா பாதிக்கப்பட்டிருக்குது, இந்தியா பாதிக்கப்பட்டிருக்குது, யூகே பாதிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி முக்கியமான சில நாடுகள், அமெரிக்காவோட பெரிய அளவிலான பொருளாதாரத்தை வச்சிருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே பெரிய அளவில் பாதிக்கப்பட ஆரம்பிச்சிருக்குது. யூகேல எல்லாம் அங்கிருந்து போகக்கூடிய வாகனங்கள் எல்லாம் தங்களினுடைய வாகன ஏற்றுமதியை நிறுத்தி இருக்கிறார்கள். ஏன்னு சொன்னா, அமெரிக்கா வந்து பெரிய அளவில் எவ்வளவுக்கு அவர்கள் தங்கள் நாட்டுக்குள்ள உற்பத்தியை செய்கிறார்களோ அதே அளவுக்கு வந்து இறக்குமதியும் செய்து கொண்டிருந்தார்கள். இப்போ அதுல ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் போது உலகத்தினுடைய பொருளாதாரத்திலையும் இது பாதிப்பை ஏற்படுத்தும். சிம்பிளா இவர்களுடைய இந்த ட்ரம்பினுடைய நடவடிக்கையில இருந்து நடக்க போற விடயம் என்னன்னு சொன்னா, கடைசியில அமெரிக்கா தான் தஞ்சம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு. ஏன்னா நீண்ட காலத்துக்கு எங்களால் ஏற்றுமதியை நிறுத்தி வைக்க முடியாது, அது எந்த நாட்டாலையுமே நிறுத்தி வைக்க முடியாது. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அமெரிக்கா அதிலிருந்து கொஞ்சம் கூட
தன்னுடைய நடவடிக்கையிலிருந்து பின்வாங்கலன்னு சொன்னால் என்ன நடக்கும்னு சொன்னால் மற்ற நாடுகள் வேறு வழி இல்லாமல் அதே வரி விதிப்புக்கு தான் தங்களுடைய பொருட்களை ஏற்றுமதி செய்தாகணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் தங்களோட நாட்டுக்குள்ளே இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கான வரியை வந்து குறைக்கணும். இப்போ எங்கள் நாட்டினுடைய பொருளாதார ரீதியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், இந்த பொருளாதாரத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அமைச்சர்கள், அதே மாதிரி ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக் அவர்கள் கூட நேரடியாக ட்ரம்புக்கு வந்து ஒரு கடிதம் எழுதி அனுப்பியிருக்கிறதாகவும் வந்து எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த வரி தொடர்பாக திரும்ப ஒருக்கா நீங்கள் கன்சன்ட்ரேட் பண்ணி இதை குறைக்கிறதுக்கான நடவடிக்கையை மேற்கொள்ளணும்ன்ற மாதிரி அவரும் வந்து ஒரு பக்கம் வந்து ஒரு வேண்டுதல் கடிதம் மாதிரி வந்து கொடுத்துருக்கிறதாகவும் செய்திகளை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ எப்படி இருந்தாலுமே இலங்கையினுடைய பொருளாதாரம் மட்டும் இல்லை, உலகத்தினுடைய பொருளாதாரமும் பெரிய அளவிலான வீழ்ச்சியை சந்திக்க போதுன்றது தான் கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியாக இப்போ எங்களால் பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்குது. உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரம், அதுவும் சாதாரண குறிப்பிட்ட காலத்துக்கு இல்லை, இவர்கள் செய்யக்கூடிய இந்த ட்ரம்ப் செய்யக்கூடிய இந்த வேலையால் நீண்ட காலத்துக்கு உலகத்தினுடைய பொருளாதாரத்தில் ஒரு வீழ்ச்சி ஏற்படும்ன்றது தான் இப்போ சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விடயம். இப்போ இந்த இலங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடியால் நாட்டை விட்டு வெளியே போகக்கூடிய எங்கள் நாட்டினுடைய இளைஞர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது தானே. அவர்களுக்கு பொதுவாக வந்து நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னு சொன்னால், நீங்கள் போகிறதா இருந்தால் எங்கே போவீங்க? இப்போ நாங்களே சாதாரணமாக இப்போ என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கூட நிறைய பேர் வெளியில் போக போகிறேன்னு சொல்கிறாங்கள வந்து என்னால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நீங்கள் போகிறேன்னு சொன்னால் எங்கே போவீங்க? கனடா போவீங்களா? கனடாவில் ஏற்கனவே என்ன நடந்து கொண்டிருக்குது? எங்கட நாட்டு கிட்டத்தட்ட எங்கட நாட்டினுடைய பொருளாதாரத்தினுடைய நிலைமை தான் இப்போ கனடாவில் இருக்குது. அங்கே போனாக்களுக்கே வேலையும் இல்லை, அப்படி வேலை இருந்தாலுமே மிக மோசமான சம்பளத்துக்கு தான் வேலைக்கு போகிற நிலைமை இப்போ கனடாவில் இருக்குது. யூகே போவீங்களா? யூகேல இப்போ இந்த அமெரிக்கா ட்ரம்ப் செய்கிற வேலையால் யூகேனுடைய பொருளாதாரம் எல்லா பொருளாதாரமும் கிட்டத்தட்ட ஒரு மந்த நிலைமைக்கு மாற ஆரம்பிச்சிருக்கிறதா தான் இப்போ பொருளாதார வல்லுநர்கள் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறார்கள். ஏற்றுமதி இல்லைன்னு சொன்னால் நாட்டினுடைய பொருளாதாரத்தில் அடிவில் ஆரம்பிக்கும். ஸோ அப்போ யூகேலையும் வந்து பிரச்சனை போய் கொண்டிருக்குது. இல்லாட்டி வேறு எந்த நாட்டுக்கு போவீங்க? உலகத்தினுடைய பொருளாதாரமே வீழ்ச்சி அடையும் போது நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் உங்களுக்கு என்ன பலன்ன்றது தான் இங்கே இருக்கக்கூடிய அடுத்த கட்டமான ஒரு கேள்வி. கண்டிப்பாக நீங்கள் யாராவது போகிறதா இருந்தால் நீங்கள் கனடா போகிறதுல மட்டும் என்னையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான பிரயோசனமுமே இல்லை என்றது தான் ஒரு வெளிப்படையான ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு உண்மை. இது நீங்கள் கனடாவில் இருந்து கொண்டு யாராவது சொல்லும்போது நீங்கள் அங்கே இருக்கீங்க தானே, நீங்கள் அங்கே சொல்லுவீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்கலாம். ஏன்னா நானும் அப்படி யோசிச்சிருக்கிறேன். பிறகு பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது தான் உண்மையிலேயே கனடாவில் பெரிய அளவிலான வீழ்ச்சி வந்து இப்போ ஏற்பட ஆரம்பிச்சிருக்குது. ஏற்கனவே இருந்த ஜஸ்டின் ட்ரூடோ வந்து பெரிய சிக்கலை வந்து உருவாக்கிட்டு போயிருக்கிறார். இப்போ அடுத்ததாக இருக்கிற புதிய அரசாங்கம் வந்து திணறி கொண்டிருக்கிறார்கள் எப்படி இதை சரி செய்ய போகிறோம்ன்றதை. அதில் ட்ரம்ப் வேறு பெரிய பிரச்சனை வந்து கொடுத்து கொண்டிருக்கிறார். ஸோ கனடாவுக்கு போகிற முடிவில் யாராவது இருந்தீங்கன்னு சொன்னால் அதை கைவிடுறது தான் உங்களுக்கு நல்லது. அப்படி இல்லை நீங்கள் வேறு நாட்டுக்கு போகிறீங்கன்னு சொன்னால் அது உங்களுடைய விருப்பம். அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை பார்த்துட்டு நீங்கள் வேணும்னா டிசைட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதுதான் எங்கள் நாட்டிலேருந்து வெளியே போகக்கூடிய இளைஞர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விடயம். இந்த பொருளாதாரத்தை பார்த்து நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்குது. ஸோ எப்படி இருந்தாலுமே எங்கள் நாட்டுக்குள்ளே இருந்து கொண்டு ஏதோ ஒரு தொழில்துறையில் ஈடுபடுறது மட்டும்தான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சரியான முடிவாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பர்சனலாக நான் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இங்கேருந்தே ரிமோட்டடாக எங்கே வேணாலும் ஒர்க் பண்ணலாம். உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது. அது தொடர்பான ஒரு சில வீடியோக்கள் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். எதிர்காலத்தில் சொல்லப்போனால் பாட்காஸ்ட்லேயும் வந்து அந்த விஷயங்களை தான் முக்கியமாக உள்ளே கொண்டு வந்து செய்ய போகிறோம். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய எதிர்காலத்தை சரியான முறையில் வடிவமைச்சு கொள்ளுங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்றதை. ஒரு சிக்கலான சூழ்நிலையில் மட்டும் உலகம் போய்கொண்டிருக்கின்றது மட்டும் எங்களால் உறுதியாக சொல்ல முடியும். தொடர்ச்சியான அப்டேட்ஸில் வந்து அதை பற்றின அடுத்தடுத்த விளக்கங்களையும் விடயங்களையும் வந்து தொடர்ச்சியாக உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கிளறிக்க கமெண்ட் சொல்லலாம். இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொடுத்தீங்கன்னு சொன்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுத்துருங்க, நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.